இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. ஒரு வழியாக ஈரான் அமெரிக்கா போர் முடிந்துவிட்டது என்று உலகமே நிம்மதி அடைந்த நிலையில் இப்போது மத்திய கிழக்கில் நடந்து வரும் நிகழ்வுகள் முன்பு நடந்ததை விட உக்கிரமான போரை கொண்டு வரும் அபாயத்தை ஏற்படுத்தி உள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரானிடம் பாகிஸ்தான் மத்தியஸ்தம் செய்ததை தொடர்ந்து சில நாட்களுக்கு முன்பு போர் நிறுத்தம் வந்தது. 2 வார காலம் போரை நிறுத்துவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்தார். மத்திய கிழக்கை உலுக்கிய குண்டு சத்தம் ஓய்ந்தது. படிப்படியாக அமைதி திரும்பியது. இதற்கிடையே அமெரிக்காவும் ஈரானும் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் பேச்சுவார்த்தை நடத்தின. இரு நாட்டு பிரதிநிதிகளும் கிட்டத்தட்ட 21 மணி நேரம் பல கட்டங்களாக பேசினர். ஆனால் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. எந்த காரணத்தை கொண்டும் ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க கூடாது, அவர்களிடம் அணுசக்தி கட்டமைப்புகளே இருக்கக்கூடாது என்பதுதான் அமெரிக்காவின் டிமாண்ட். ஆனால் மக்கள் பயன்பாட்டுக்காக அணுசக்தி கட்டமைப்புகளை ஈரான் வைத்திருக்கும் என்று அந்த நாட்டு பிரதிநிதிகள் வலியுறுத்தினர். இதை அமெரிக்கா ஒப்புக்கொள்ளவில்லை. பாகிஸ்தான் முன்னெடுத்த பேச்சுவார்த்தை படு தோல்வியில் முடிந்தது. அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ் தலைமையில் பாகிஸ்தான் சென்ற பிரதிநிதிகள் நாடு திரும்பினர். என்னதான் போர் நிறுத்தம் வந்திருந்தாலும் ஹார்மோஸ் ஜலசந்தியை ஈரான் முழுமையாக திறக்கவில்லை. தங்களுக்கு வேண்டிய நாடுகளின் கப்பல் செல்ல மட்டுமே அனுமதித்தது. இந்த நிலையில்தான் ஹார்முஸ் ஜலசந்தியை அமெரிக்க போர் கப்பல்கள் கட்டுப்பாட்டில் எடுத்துவிட்டதாக அமெரிக்கா அறிவித்தது. ஈரானே எதிர்பார்க்காத மிகப்பெரிய கெடுவையும் விதித்தார் ட்ரம்ப். 13ஆம் தேதி அமெரிக்க நேரப்படி காலை 10 மணிக்கு பிறகு ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக ஈரான் துறைமுகத்திற்கு செல்லும் கப்பல்களும் ஈரான் துறைமுகத்திலிருந்து வெளியே வரும் கப்பல்களும் தடுக்கப்படும். மீறினால் குண்டு வீசுவோம் என்று பகிரங்க எச்சரிக்கை விடுத்தார். ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தியை மூடியதால் வழக்கமாக அந்த நாட்டிடம் எண்ணெய் வாங்கும் சீனாவை தவிர பல நாடுகளும் ஈரானிடம் கச்சா எண்ணெய் வாங்க முன் வந்தன. இந்தியாவுக்கு கூட ஈரானில் இருந்து கச்சா எண்ணெய் வந்தது. இதன் மூலம் ஈரானுக்கு வருவாய் கிடைத்தது. அதேபோல் ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்கும் கப்பல்களுக்கு ஈரான் பெரிய தொகையை கட்டமாக விதித்தது. இதிலும் கல்லா கட்டியது. அந்த நாட்டின் வர்த்தகம் மற்றும் வருமானத்தை முடக்கவே இப்படி ஒரு அதிரடி கெடுவை அமெரிக்கா விதித்தது. அமெரிக்கா விதித்த கெடு முடியும் நேரம் இந்திய நேரப்படி இன்று இரவு 7:30 மணி. கெடு நெருங்கிய நேரத்தில் ஈரான் மிகப்பெரிய எச்சரிக்கையை அமெரிக்காவுக்கும் மத்திய கிழக்கில் உள்ள சக முஸ்லிம் நாடுகளுக்கும் விடுத்தது. ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியில் அத்துமீறினால் அது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறுவதற்கு சமம். உரிய பதிலடியை ஈரான் கொடுக்கும். நீங்கள் சண்டைக்கு வந்தால் நாங்களும் எதிர்த்து சண்டை செய்வோம். ஏதாவது தாக்குதல் நடந்தால் வளைகுடாவில் உள்ள ஒரு துறைமுகம் தப்ப முடியாது என்று ஈரான் மிரட்டி உள்ளது. அமெரிக்கா ஈரான் மீண்டும் முட்டி மோதுவதால் மீண்டும் சர்வதேச அளவில் பதற்றம் தொற்றியுள்ளது.